Hi everyone, நான் உங்க பிரபாகரன் from Prabas MSOffice. இந்த வீடியோல நீங்க கிரியேட் பண்ண மேக்ரோக்கு எப்படி பட்டன்ஸ் அசைன் பண்ணி ஈஸியா அதை ஆக்சஸ் பண்றது, கிளிக் பண்ண உடனே ரெண்டா நல்லா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தெரிஞ்சுக்க போறோம். எப்படி கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு மேக்ரோ கோடிங்க்கு பட்டன்ஸ் அசைன் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்றதுன்னு பார்க்க போறோம். சின்ன வீடியோ தான், சின்ன டிப்ஸ் தான், ஃபுல்லா பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா எங்களும் நீங்க சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். வாங்க அந்த பட்டன்ஸ் எப்படி அசைன் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஆல்ரெடி நம்ம ஒரு சில மேக்ரோ கிரியேட் பண்ணியிருந்தோம். அதுக்கு ஷார்ட்கட்லாம் அசைன் பண்ணி ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணும்போது அந்த மேக்ரோ ரன் ஆகிற மாதிரிலாம் செட் பண்ணி பார்த்தோம். ஒருவேளை அதை நீங்கள் பார்க்கலன்னா லிங்க் தரேன், பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் அந்த கிரியேட் பண்ண மேக்ரோக்கு ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணாமல் பட்டன்ஸ் மூலமாக அதை எப்படி ட்ரிகர் பண்ணுறது, பட்டன்ஸ் மூலமாக அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணி ரன் ஆக வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, இதை செலக்ட் பண்ணி Ctrl+Shift+Hன்னு கொடுத்தோன்னா நார்மலாக நம்ம கிரியேட் பண்ண அந்த மேக்ரோ ஷார்ட்கட் மூலமாக ரன் ஆகுது. சூப்பர். அதே மாதிரி டேட்டாவை செலக்ட் பண்ணி Ctrl+Shift+Dன்னு கொடுத்தோம் அப்படின்னா டேட்டாவும் அழகாக ஃபார்மேட் ஆகுது. பட் இதே கான்செப்டை பட்டன் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். அதை இந்த ஷீட்டில் பண்ணுவோம். ஓகே, உங்களுக்கு இப்போ தெரியும் என்னென்னா ரெண்டு மேக்ரோ உள்ளே இருக்குது. ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணும்போது அது ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சிருக்கும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா பட்டன்ஸை இன்சர்ட் பண்ணுவோம். பட்டன்ஸ் உங்களுக்கு டெவலப்பர் டேப்ல இருக்குது சரியா. கண்ட்ரோல்ஸில் இன்சர்ட் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பட்டனை எடுத்துக்கலாம். இதையும் யூஸ் பண்ணலாம். பட் இப்போ நான் இதை யூஸ் பண்ணுறேன். கவனிங்க, இந்த மாதிரி ட்ரா பண்ண உடனேயே கேட்கும் எந்த மேக்ரோவை இந்த பட்டனுக்கு அசைன் பண்ண போகிறீங்கன்னு கேட்கும். உங்கள் பட்டன் ட்ரா பண்ணோம் இல்லையா, அது கேட்குது. நான் வந்துட்டு டேட்டா அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே பண்ணுறேன். அதுக்கப்புறம் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இதுக்கு டேட்டான்னு ஒரு நேமிங் கொடுத்துறேன், ஃபார்மட் டேட்டா சரியா. இன்னும் ஒரு பாக்ஸையும் நான் இன்சர்ட் பண்ணுறேன், பட்டனை சரியா. பட்டனை ட்ரா பண்ணுறேன். எஸ், இதுக்கு ஃபார்மட் ஹெட்டிங்ன்ற இதை கொடுத்து ஓகே பண்ணிடலாம். நேமிங்கும் ப்ராப்பராக இதுக்கு பண்ணிவிடுவோம், ஃபார்மட் ஹெட்டிங். நம்ம மேக்ரோ கிரியேட் பண்ணிட்டோம். அதுக்கு ஷார்ட்கட் அசைன் பண்ணி வேண்டாம் அப்படின்றதுனால பட்டனும் அசைன் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் ஒருவேளை ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணால் ஹெட்டிங் ஃபார்மட் ஆயிடுச்சு. அதே மாதிரியே டேட்டா ஃபுல்லாக டேட்டாவை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது டேட்டாவும் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபார்மட் ஆகும். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் சரியா. இந்த மாதிரி பேக்கெண்டில் நீங்கள் கஸ்டமைஸ்டு கோடு க்ரியேட் பண்ணி அதுக்கு ஒரு நேமை ப்ராப்பராக அசைன் பண்ணி அதை ஒரு பட்டன் மூலமாக இதே மாதிரி ட்ரிகர் பண்ண முடியும். யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுடைய மேக்ரோ லைஃப்பில் இது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எப்போவுமே மேக்ரோவை டிபெண்ட் பண்ணி இருக்கிற விஷயங்கள் மாறுது இல்லையா. ஷார்ட்கட் நமக்கு நிறைய டைமில் யூஸ் ஆகும். சம்டைம் இந்த மாதிரி பட்டன் தான் யூஸ் ஆகும். ஃபார்மில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த பட்டன்ஸை பற்றி நிறையா தெரிஞ்சிருக்கும். எக்ஸலை பற்றி லைட்டாக தான் தெரியும். இப்போ இந்த மேக்ரோ கற்றுக்கிட்டு இருக்குன்றவங்களுக்கு இந்த வீடியோ கட்டாயமாக ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். உங்களுடைய ஸ்கில்லை அடுத்த லெவலில் கொண்டு போகிறதுக்கு இந்த மேக்ரோஸும் கட்டாயமாக ஹெல்ப் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். கட்டாயமாக பிடிக்கும் நம்புகிறேன். லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ முடிச்சிங்கன்னா அப்ரிஷியேட் பண்ண மாதிரி இருக்கும். See you in the next video. Thanks for watching.